முத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மச்ச ஸ்டாலின் பாரதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பரபரப்பான விடயம் நடந்துட்டு இருக்கு. அதாவது அதிமுக ஆட்சியில 2 பேர் இறந்து போனாங்க, ஜெயராஜ் மற்றும் பிலிக்ஸ். அவங்க மரணம் போல மீண்டும் ஒரு மரணம் நடந்திருக்கு. அநியாயமான மரணம், காவல்துறையால் பறிபோன ஒரு மரணம். அந்த மரணம் என்ன, எதற்காக அந்த மரணம் அப்படிங்கிறதுதான் இந்த நிகழ்ச்சியில விரிவா தெளிவா நம்ம பார்ப்போம். வாங்க காணொலி. அதாவது பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனம் பகுதியில ஒரு கோயில். அந்த கோவில்ல பணியாற்றி கொண்டிருந்த ஒரு அண்ணன், அவர் பேரு காவல் நிலைய பணியாற்றி கொண்டிருந்த ஒரு அண்ணன். அந்த அண்ணன் பேரு அஜித் குமார். அந்த அண்ணனை திட்டமிட்டு காவல்துறை சந்தேகம் விசாரணை என்ற பேர்ல அநியாயமா கொலை பண்ணிருக்காங்க. ஒரு பெண் மகிழ்ந்து ஓட்டிட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க, வழிபட்டிருக்காங்க, ஏதோ புகார் கொடுக்க வந்திருக்காங்க. அப்ப அதுல இருந்த 9 பவுன் நகையை திருடிட்டாங்க. கோயிலுக்கு திருடினாங்களா தெரியல. ஆனா 9 பவுன் நகையை அதுல இருந்து திருடி இருக்காங்க. அந்த மகிழ்ந்துல வச்சிருந்தாங்க, அதை திருடி இருக்காங்க. அதை திருடினவங்க யாருன்னு தெரியல, ஏன் திருடினாங்கன்னு தெரியல, திருடி இருக்காங்க. ஆனா ஒரு 9 பேர் மேல சந்தேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல இவரை மட்டும் திட்டமிட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்ப உறவினர்கள் வைக்கிற கருத்து. நம்ம என்ன கேக்குறோம்னா, இவ்வளவு விடயங்கள் இருக்கட்டும், ஆனா முதல்ல ஒரு திருடங்கிறது எப்படி திருடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மகிழ்ந்து ஓட்டிக்கிட்டு போய் திருடுவான். திருடி எங்கேந்தாவது வச்சுட்டு எடுத்துட்டு இருந்தபடியே வச்சிருவான். ஆனா முன்னோர்கள் சொல்லுவாங்க, திருடன் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு போவான், ஆதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வி எப்படி என்னன்னா, விசாரணை என்ற பெயரில் ஒரு உயிரை அனாவசியமாக கொலை செஞ்சிருக்காங்க. எப்படி அவர் மேல எஃப்ஐஆர் போடல, வழக்கு பதிவு செய்யல, அநேகமா எப்படி அவர் அடிச்சு கொள்ள முடியும்? எப்படி அவங்களை அடிச்சு கொள்ள முடியும்? கை வைக்க உங்களுக்கு உரிமையே கிடையாது. காவல்துறைக்கு கை வைக்க உரிமையே கிடையாது. சட்டத்தை உங்களுக்கு எடுக்க உரிமையே கிடையாது. நீங்க வெறும் ஒரு காவல்துறை குற்றவாளி காணப்பட்டா பிடிச்சு கொடுக்குற ஒரு சின்ன நபர், இந்த நாட்டுக்கு உதவக்கூடிய, மக்களுக்கு உதவக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு சின்ன நபர், ஒரு சின்ன துறை. நீங்க எப்படி ஒரு உயிரை கொள்ள உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? எப்படி அது நீங்க கொண்டீங்க? நீங்க எஃப்ஐஆர் போடல, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். ஒரு திருட்டு போயிடுச்சுன்னா ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல இங்க இந்த சூழ்நிலை நடந்திருக்கு அப்படின்னு ஜெய்பீம் படத்துல வரும், அதை காமிச்சிருப்பாங்க. எஃப்ஐஆர் எப்படி போடுறாங்க அப்படின்னு காமிக்கும். எஃப்ஐஆர் போடுறாங்க, வழக்கு பதிவு செய்யணும். அவர் மேல சரியான ஆதாரங்களுடன் அவர் தான் திருடினாரு அப்படின்னு இருந்தா அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும். இல்ல உடனே வேணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு போலாம். இந்த மாதிரி ஐயா திருடி இருக்காங்க, ஐயா பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம். இதற்கெல்லாம் ஆதாரம் வேணும், இவர் தான் திருடி இருக்காரு அப்படின்னு. ஆனா இந்த ஆதாரம் எதுவுமே இல்ல, இவர் மேல எஃப்ஐஆர் போடல, வழக்கு பதிவு செய்யல, எடுத்தோன்னே இவரோட விசாரணை சந்தேகம் என்ற பேரில் அடித்து உயிரை பறித்திருக்கிறார். சகோதரரும், அந்த அண்ணனுடைய அஜித் குமார் அவர்களுடைய சகோதரரும் அவங்க உறவினரும் பேட்டி எடுத்திருக்காங்க ஊடகத்துல. அப்ப பார்க்கும்போது மதியம் 2:20 உள்ள அழைச்சிட்டு போனாங்க காவல்துறைக்கு உள்ள. பாத்தீங்கன்னா 9 மணிக்கு கோயிலாண்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க. இங்க கோயில் எங்கேயாவது வச்சிருக்கியா, சோதனை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா 9 மணிக்கு அவரால் ரொம்ப முடியல, உடல்நிலை இவர் அடுத்த அடியில சரியில்லை, உடல்நிலை ரொம்ப சீர்கெட்டு மோசமாயிட்டாரு. அங்கேயே கழிச்சிருக்காரு, பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. உடல்நிலை ரொம்ப சீர்கெட்டு போன நிலையில அங்க இறந்து போயிருக்காரு. அப்ப எவ்வளவு அடி அடிச்சிருக்கீங்க. நம்ம பார்த்திருப்போம் ஜெயராஜ் மற்றும் பினிக்ஸினுடைய மரணம், 2 பேருடைய மரணம்ங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உழுக்கு. இப்ப ஐயா எடப்பாடி அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. ஐயா அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் உறவுகள் இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க களத்துல. நீதி வேண்டும் அப்படின்ட்டு அவங்க சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் துணையா நின்று வாங்க நம்ம பாத்துக்கலாம், வழக்கு பதிவு செய்வோம் அவங்க மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு காவலர் 6 பேரையும் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. அவங்களை அடிச்சு கொண்டது 6 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பேரையும் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஒரு உயிருக்கு 6 பேர் பணி நீக்கம் சரி நிகர் சமானம் செய்யப்படுமா? இது அநியாயமா இல்லையா? எப்படி நம்ம போன தடவை தான் தமிழ்நாட்டுல பார்த்தோம், ஐயா ஜெயராஜ் அவர்களுடைய மரணம், பிலிக்ஸ் அவர்களுடைய மரணம், அநியாயமா 2 உயிரை பதவி விட்டோம். நம்ம போராடல, நீதி கேட்கல, அது திட்டமிட்டு மறைக்கவும் பட்டது. தந்தியில போடுறாங்க மர்ம சாவி. எப்படிங்க மர்ம சாவி? எப்படிங்க இப்பயும் போடுறாங்க, வாலிபர் மர்ம சாவு காவல் நிலையத்தில் அப்படின்னு மர்ம சாவு போட்டா, அப்ப திட்டமிட்டு யாரும் அடிச்சு படல, எமனா தம்பி வா தம்பி அப்படின்னு கூட்டு போயிட்டாரா? நீங்க பேசுறது அப்படிதான் இருக்கு, நீங்க போற பத்திரிகை செய்திகள் அப்படிதான் இருக்கு. ஒரு மரணம், காவல்துறையால் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார், ஏன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார், எதிர்த்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார், இதெல்லாம் தேவையில்லை. அவர் மேல அநியாயமா கை வைக்கலாம், கொல்லலாம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநியாயமான விடை. உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அந்த உரிமையை உங்களுக்கு யார் அளிச்சது? நீங்க காவல்துறை குற்றம் செய்தாங்கன்னா ஒரு பிடிக்கிறதுதான் உங்க வேலை.
வேற எதுவும் உங்களால கிடையாது. இந்த நாடு உங்களுக்கு அதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கு. அதைதான் நீங்க பாட்டு அவர் மேல கை வைக்கிறது உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அப்படிதான் 2 உயிர்களை அநியாயமா பறிபட்டோம். அதாவது இதுல முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக நம்ம பேசி ஆகணும் இந்த விடயத்தை. ஐயா ஜெயராஜ் அவர்களும் மற்றும் பினிக்ஸ் அவர்களும் இறந்தபோது வாண்ட் ஜஸ்டிஸ்னு போர்டு போட்டு முகமூடி போட்டு அம்மையார் கனிமொழி அவர்கள்லாம் புகைப்படம் எடுத்து காணொலி எடுத்து போட்டாங்க. தங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலும் எல்லாருக்கும் பரப்புனாங்க. அது நாங்க நீதி வேண்டி நிற்கிறோம், அவங்க 2 பேருக்காக நாங்க நிற்கிறோம், குடும்பத்தோட நாங்க நிற்கிறோம் அப்படின்னு போட்டாங்க. புரியுங்களா? போட்டாங்க. ஏன்னா அது அதிமுக ஆட்சி. புரியுங்களா? இப்ப இவங்களோட ஆட்சியில நடந்திருக்கு. ஒரு அநியாயமா இறந்து போயிருக்காரு, ஒரு உயிர் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறது, காவல்துறையால் அடித்து சாகப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வலி இருந்திருக்கும், எவ்வளவு கொடுமை அது. ஒரு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார், எவ்வளவு பெரிய கொடுமை. அதுவும் தேவையில்லாமல் அவர் அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய் கூட தொடர்ந்து இதை பத்தி அப்படியே சைலண்டா இருக்காரு. கப் சிப்புன்னு இருக்காயா அப்படின்னு கப் சிப்புன்னு இருக்காரு, வாயா திறக்கல. இதை பத்தி இந்த விடயத்தை பத்தி வாயா திறக்கல. கேட்டா 6 பேரை பணி நீக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னு தைரியமா தில்லா சொல்றாங்க. 6 பேர் பணி நீக்கம் செஞ்சுட்டா அந்த உயிர் அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அவர் ஒரு பையனுக்கு அண்ணனா இருக்காரு, ஒரு உயிருக்கு அண்ணனா இருக்காரு, உறவினர்கள் போற்றக்கூடிய ஒரு மனிதரா இருக்காரு. அவர் குறிப்பிட்ட அளவு சம்பாதிக்கிறாரு, அதை வச்சு அந்த குடும்பத்தை ஓட்டுறாரு. அப்ப எவ்வளவு முக்கியத்துவமான மனிதரா இருப்பாரு. அவரோட வரக்கூடிய அந்த வருமானம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமானதா இருக்கும். நீங்க பாட்டு அநேகமா கொண்டு போட்டு 6 பேர் பணி நீக்கம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதனால என்ன லாபம்? அவங்க என்ன பண்ணுவாங்க?